சார் நீங்கள் ஒரு சரவண பெருமாள் சார் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பேசினும்போது கூட ஏதோ ஒரு பார்ட்டி ரிலேட்டட் ஒரு வாசனை அடிச்சிருக்கலாம், சரிங்களா? ஆனால் நீங்கள் முழுக்க நீங்கள் கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய அவர் சொன்னார் 27/5/2022 இல்லை 5/6/2022 இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கை குறித்த புரிதல் இல்லை. கண்டிப்பா அப்படிதானே? புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் கவர்னர். நீங்க இதனுடைய ரூட் காஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு யுஜிசியினுடைய விதிகள் திருத்தத்துக்கு எதிராக திமுக டெல்லியில போய் போராட்டம் பண்ணுது. இதனுடைய ரூட் காஸ் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்ட்டு. இந்த வழக்குக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு சார்? இந்த வழக்கால் ஏதாவது நடக்க போகுதா? முதல்ல வந்துங்க சார், இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதல்ல ஒரு கவர்னன்ஸ், ஒரு கவர்மெண்ட் என்பது அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியருடைய ஆதரவோடு தான் நீங்க செயல்படணும். சரி, இன்னைக்கு கல்லூரி யூஜிசி பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பல்கலைக்கழகங்களுடைய விதிகளை மாத்திட்டான்னு பேசிட்டு இருக்கோம். பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபசர் என்ன நினைக்கிறார், கல்லூரியில வேலை செய்யக்கூடிய விரிவுரையாளர் என்ன நினைக்கிறார், கல்வியாளர் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு 20,000 கோடி இன்னைக்கு போன பட்ஜெட்ல இருந்து இந்த பட்ஜெட் வரைக்கும் உயர்கல்விக்கு லெஸ் பண்ணிட்டாங்க, அமௌண்ட் குறைச்சாச்சு. அதை பத்தி இங்க டிபேட் வரணும். அதே மாதிரி கல்லூரி கல்வியில வேலை செய்யக்கூடிய விரிவுரையாளர் அவருக்கு பென்ஷனே கிடையாது. நீங்க 23 வருஷமா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? குழு 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 கமிட்டி 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 போட்டு வச்சிருக்கீங்க. இப்படி நீங்க ஒரு நாடகத்தன்மையா ஒரு அரசை நீங்க நடத்துனீங்கன்னு வைங்களேன், மக்களுடைய ஆதரவோ அரசு ஊழியர்களுடைய ஆதரவோ உங்களால் பெற முடியாது. இந்த வீக்னஸை நீங்க பயன்படுத்தி தான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு 20,000 கோடி நீங்க லெஸ் பண்ணிட்டாங்க, மாணவர்களுக்கு லெஸ் பண்ணியாச்சு. நீங்க பிஏ படிக்கிறதா இருந்தாலும் எம்ஏ படிக்கிறதா இருந்தாலும் உதவித்தொகை நிறுத்தியாச்சு. தனியார் மையத்துக்கு நீங்க திறந்து விட்டாச்சு. அதான் அவங்க SDG 4 சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வீக்னஸ் எங்க வருது? மாநில அரசாங்கத்தினுடைய வீக்னஸ் எங்க வருது? நீங்க அரசு ஊழியர்கள் இருந்து பொதுமக்கள் இருந்து இன்னைக்கு என்னைக்கு நீங்க விலகி 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 ஒரு நாடகத்தன்மையாக நம்ம மாறுகிறோமோ அன்றைக்கே உங்களுடைய ஆதரவு யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. எத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவோடு தான் நீங்க போக முடியும். எல்லாத்தையுமே நீங்க உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ போயிட்டு ஒரு பிரச்சனையை தீர்த்துக்க முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் அங்கே தீர்வு கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம கருத்து கணிப்பு எடுக்கணும். பேராசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் அவனுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. ஆனா அந்த வாழ்க்கை சம்பந்தமான சார் சொன்னாரு கியூட் எக்ஸாம் வச்சு தான் நீங்க பிஏ சேர முடியும்னு. ஆனா படிக்கக்கூடிய 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆபத்தை நாம் உணர வைக்கவில்லை. இன்னைக்கு சங்கங்கள் நீங்க செமினார் நடத்திக்கிட்டு இருக்கோம், அரசியல் இயக்கங்கள் அதை கண்டுகொள்வதில்லை. துணைவேந்தருக்கு பிரச்சனை வரும்பொழுது மட்டும் வர்றாங்க எல்லாரும். ஆனா அந்த மாணவன் ஏழை குழந்தை, அவனுடைய கல்லூரி பாதிக்கிறது, அவன் பிஏ படிக்க முடியாது, பிஎஸ்சி படிக்க முடியாது. நீங்க ஸ்காலர்ஷிப் தரீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவனுடைய நீங்க படிப்புக்கு நீங்க உழ வச்சிருக்கிறாங்க, அதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமா? அரசியல் இயக்கங்கள், அரசியல் அமைப்புகள், ஆளுங்கட்சிகள் இதுல கவனம் செலுத்துவதே கிடையாது. ஓகே, இந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் ஒன்றிய அரசாங்கமானது நீங்க நம்முடைய தலையிலே முளைகா அரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக நண்பர்கள் இருக்கிறார்கள். நீங்க முதல்ல மாணவர்கிட்ட ஊழியர்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்க. ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே.